சுலைமான் எடுத்ததுக்கெல்லாம் சட்டி பானை பிறந்தா ஓட்டப்பானையில சோறாக்கல சுலைமான். வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வாழ்க்கை என்ன சொல்றேன் உலங்கு இல்லை. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் ஆறு நம்மளோட என்ன அங்காளிங்க நம்ம சிலம்பம் தானே இது. என்ன தூக்காளி மறுக்காளி ஓடித்துறான் முடிக்குது. அவனே தான். சுலைமான் என்ன நியாஸ் கூப்பிடுற மாதிரி இவாங்க என்னடாப்பா சுலைமான் என்ன பிரச்சனை அங்க இங்க சுத்திங்க மோமெல்லாம் ஜாயி வாடின மாதிரி என்ன இந்த நியாஸ் வீட்டை சரி எனக்கு பிரச்சனை கிடக்கு. சிறவு காசு சரியா தாரல அதான் இதாமண்டு சட்டிவானையில எடுத்து விட்டு எரிஞ்சு ஓட்டுவார். நான் வீட்டை இருந்து அவன் இம்மாட்ட கோச்சிட்டு ஓடிட்டா என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. அதான் இந்தியாவில் பக்கம் வந்தேன் நான். சுலைமான் கொஞ்சாதி புருஷனாருங்கிறது சுலைமான் சும்மா இல்லை. நீங்க வேற அவ வேற இல்லை. நீங்க உடலன்னா அவ உயிர். இப்ப ரெண்டு பேர சிந்தனையும் ஒன்றாதான் இருக்கணும். சில நேரங்கள்ல ரெண்டு பேருக்குமே விட்டு கொடுத்துட்டு போற கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணி போனா தான் சுலைமான் வாழ்க்கை எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படல. இப்ப உங்களுக்கு நீங்க அடிச்சு போவீங்களா, உங்களுக்கு நீங்க யோசிக்குவீங்களா? அது மாதிரி தான் கொஞ்சம் நீங்க தான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சாதிங்கிறது நீங்க தான். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அங்க நடக்கிற பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையா தான் நியாஷ்பாய் கிடக்கு. எடுத்து தெரியதான் நியாஷ்பாய் என்னமா கிடக்கு. இப்படித்தானே சுலைமான். இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை குடிக்கிறதால நிம்மதிதான் இல்லாம போகும். நீங்க ஒரு தரம் அவைக்கு விட்டு கொடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு அவ என்ன சொல்லுவாண்டா, இல்லைங்க நான் செய்யறேன் நான் இப்படி செய்யறேன், இல்ல நீங்க அப்படி செய்ய வேணாம், இது அவையும் உங்களுக்கு விட்டு கொடுத்து வருவா. அதனால ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுதான் சுலைமான் பார்த்து. ஓ நியாஷ்பாய் நீங்க சொல்றது சரிதான். விட்டு கொடுத்துதான் நம்ம வாழணும். சுலைமான் எடுத்ததுக்கெல்லாம் சட்டி பானை பிறந்தா ஓட்டப்பானையில சோறாக்கல சுலைமான். சரிங்க நியாஷ்பாய் நீங்க சின்ன மாதிரி நான் செய்யறேன். இப்ப கூட்டிட்டு வரேன். கணவன் வேற மனைவி வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றுதான்.